நண்பர்களே, நேற்று கரூரில் நடந்த ஒரு கொடுமையான சம்பவம். நான் இப்போது இதை சொல்லும்போது என் உள்ளம் முற்றிலும் உடைந்துவிட்டது. நேற்று கரூரில் நடந்த நெரிசல் சம்பவத்தை பற்றி கரூரில் இருப்பவர்களை கேட்டேன். 39 பேர் உயிரிழந்தனர். இதில் 17 பெண்கள், 9 குழந்தைகள். நான் உண்மையில் கொஞ்சம் நேரம் சிந்தித்தால், என் குடும்பத்தில் யாரோ ஒரு உயிரிழந்ததாக இருந்தால் எனது மனம் என்ன நிலை இருக்குமோ அதுதான். ஆனால் இதற்கு காரணம் யார் என கேட்கிறீர்களா? அரசியல் அல்ல, மக்கள்தான் இதற்கு காரணம். அனைவரும் நடிகரை நேரில் பார்க்க ஆசைப்பட்டதால் கூட்டம் கட்டுப்பாடுகளை மீறி பெருகியது. தாமதம், சிந்தனையின்மை, பொது ஒழுக்கமின்மை, குரல் ஒழுங்கின்மை, இதெல்லாம் இந்த சோகத்தை உருவாக்கியது. நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாமே ஏன் இப்படி நடந்து கொண்டோம்? ஒரு சில நிமிட காசை நடிகரை காண 39 உயிர்களை இழக்கச் செய்தோம். நான் கோபமாக இருக்கிறேன். ஆனால் அந்த கோபம் நல்ல நோக்கில் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் பொது ஒழுக்கத்தை மதிக்காமல் நடப்பது எவ்வளவு மோசமாயிருக்கிறது என்று அனைவரும் உணர வேண்டும். இப்போது நாம் செய்ய வேண்டியது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யும் நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். ஆனால் மறக்காதீர், இதெல்லாம் நம்மாலே நடந்தது. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நாமே நம் தவறை உணர வேண்டும். இதை கட்சிகள் அரசியல் ஆக்கும் வேளையில் உங்களின் உயிருக்கு, உங்கள் குடும்பத்தில் இருப்பவருக்கு இனிமேல் இதைப்போல ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு சீம்ஸ் ஆஸ்ட்ரோ தீர்வுகளின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.